ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட நடிப்பில் வெளியான பிளாஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜான் கோகன் ஒரு மினரல் ஃபேக்ட்ரியோட ஓனராக இருக்கார். அவர் இல்லீகலாக பல மைனிங் பண்ணுறதுனால அவர் கம்பெனி மேலே பல கேசஸ் இருக்குது. அப்போது ஒரு நாள் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மலையில் விலை உயர்ந்த ஒரு மினரல் ஒன்று கிடைக்குது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அதனால எப்படியாவது அந்த மலையை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அதுக்காண்டி ஒரு 1000 கோடி ரூபா பணமும் தேவைப்படுது. அந்த 1000 கோடி ரூபா பணத்தை அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு செய்ய பார்க்குறாரு. கடைசியில் அவர் ஒரு பெரிய சம்பவத்தில் ஒன்று மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட ஃபேமிலிக்கும் அந்த மினரல் கம்பெனி ஓனருக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி ஒன்று வருது. அதில் நம்ம பிரித்தி முகுந்தனுக்கு ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அதனால ஆக்ஷன் கிங் அர்ஜுன் எப்படியாவது இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களையும் இந்த மினரல்ஸையும் இந்த மலையும் காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கடைசியில் அவர் நினச்ச மாதிரியே இந்த திட்டத்தை தடுத்தாரா இல்லையா, கடைசியில் வில்லனை என்ன பண்ணார், இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சுபாஷ் அவரோட ஒர்க்கை நல்லா கொண்டு போயிருக்காரு. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு இது ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல. ஆனால் இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரித்தி முகுந்தன் இவங்க பண்ணுற அந்த ஆக்ஷன் காட்சி எல்லாமே அனல் பறக்கிறாப்புல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி டேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சதே நம்ம சினிமாட்டோகிராஃபர் தான். எதுக்குன்னா, ஆக்ஷன் காட்சி எல்லாமே அனல் பறக்கிறாப்புல சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான ஆக்ஷன் காட்சின்னு பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டலில் அந்த போலீஸ் பாதுகாப்புக்கு நடுவில் ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பான். அவன் தனியாக அந்த போலீஸ்காரங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வருவான். அந்த ஆக்ஷன் காட்சி உண்மையிலேயே சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கடைசியில் வர கிளைமேக்ஸ் ஆக்ஷன் காட்சி உண்மையிலேயே மாசாக இருந்துச்சு. என்னதான் நம்ம அந்த ஆக்ஷன் காட்சி என்னடா இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே நம்ம நினச்சாலும், அதை நம்ம சினிமாவில் பார்க்கும்போது வேறு மாதிரி பண்ணியிருக்காரு டேரக்டர் அப்படின்னு தான் நம்ம தோணுமே தவிர, மற்றபடி அது ஒரு நெகட்டிவ் தாட்டாக நமக்கு தோணாது. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு டேரக்டர் கடைசி கிளைமேக்ஸை சூப்பராக நமக்கு காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ரவி அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பாட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான். அதுவும் வில்லனுக்கு தனியாக, ஹீரோவுக்கு தனியாக போட்டிருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கு. எதுக்குன்னா, ஆக்ஷன் காட்சியாக இருக்கட்டும், டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், இன்டர்வல் சீனு, கிளைமேக்ஸ், அது எல்லாத்துக்குமே இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு மியூசிக் டைரக்டர் ரவி அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் டைரக்டர் சுபாஷ் அவரோட ஒர்க்கை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சில காட்சியெலாம் வச்சு நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருத்தையும் வச்சுருக்காரு. நம்ம ஒரு உதவி பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம எதை எதிர்பார்க்காம பண்ணணும், அப்போ தான் அது உதவி ஆகும் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தாக இருக்கட்டும், மனுஷங்களுக்கு ஒன்றா மனுஷங்க உதவி பண்ணணும்னு சொல்கிற அந்த கருத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே டேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையுமே ஆக்ஷன் கிங் அர்ஜுனாக இருக்கட்டும், பிரித்தி முகுந்தன், அபிராமி இவங்க எல்லாருமே அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் எமோஷனாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த கதை ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதையாக தான் இருக்குது. இருந்தாலும் படத்தில் ஃபைட் சீனெல்லாம் வச்சு இந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.